என்று கண்ணீருடன் துடிதுடித்த குரலில் சோகத்துடன் தனக்கு நடந்த நிகழ்வுகளை கூற ஆரம்பித்தாள். நான் மாதவிலக்கு நிலையில் என் உடலில் மெல்லிய ஒற்றை ஆடையை மட்டும் அணிந்திருக்கும் நிலையில் ஆண்கள் மட்டுமே நிறைந்திருந்த பகடையாட்ட சபைக்கு இழுத்துச் செல்லப்பட்டேன். திருதராஷ்டிரரின் மகன்கள் என்னை மிகவும் மூர்க்கத்தனமாக கையாண்டு என்னை அவமதித்தனர். நான் அவர்களுக்கு அடிமையாகிவிட்டேன் என்று எண்ணி என்னை பழிவாங்கி என் வேதனையை கண்டு மகிழ்ந்தனர். பீஷ்மரும் திருதராஷ்டிரரும் கூட நான் பவித்ர அக்னியில் பிறந்தவள் என்பதையும் எனக்கும் அவர்களுக்கும் இருக்கும் உறவையும் மறந்து என் அவல நிலையில் எனக்கு உதவாமல் அமைதி காத்துவிட்டனர். கோவிந்தரே, என் கணவர்கள் கூட என்னை அந்த கேவலமான நிலையிலிருந்து மீட்டெடுத்து அவதூறுகளில் இருந்து என்னை காப்பாற்றவில்லை. பீமரின் உடல் வலிமையும் அர்ஜுனரின் காண்டிவத்தாலும் கூட எனக்கு பலனில்லாமல் உதவ முடியாமல் போய்விட்டது. இப்படிப்பட்ட உச்சக்கட்ட அவமானத்தை சந்திக்கும் போது